என்டிஏ ஆட்சி அமைக்கணும்னா எடப்பாடின்னு சொன்னார். மோடி வந்து என்டிஏ ஆட்சி அமைக்க தான் சொன்னார். ரெண்டு பேரும் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைக்காதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதிமுக சீட் ஷேரிங் வந்து பாஜக கிட்ட தான் கேட்கணுமா? ஆமாம், அதிமுக ஆட்சி எங்கே சொன்னார்? மோடி சொன்னாரா? அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னாரா? நேற்று சொன்னாரா? இல்ல சொல்ல சொன்னாரா? இல்ல சொல்லல. அப்புறம் என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு அவர் சொன்னார். எடப்பாடி அதை ஆமோதிச்சு என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பேசுனது அத்தனையும் பொய்யா இருக்கு. திட்டங்களை கொண்டாந்தோம். திட்டங்களை எல்லா ஆட்சியும் தான் கொண்டாடுது. ரோடு போடுறது எல்லா ஆட்சியும் தான் ரோடு போடுது. பாலம் கட்டுறது எல்லா ஆட்சியும் தான் பாலம் கட்டுது. திட்டங்களை கொண்டாந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்களோ ஒழிய, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தீங்களா அப்படின்னா இல்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏங்க ஒரு பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் தூக்கிட்டு தாமரையை போடுறான் அப்படின்னா அது என்டிஏ ஆட்சி இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சி? அது இல்லை, அண்ணா படம் இருந்தது, பெரியார் படத்தை மட்டும் எடுத்துருக்காங்க. பெரியார் படத்தை எடுத்துட்டா திராவிடத்தை எடுத்துடணும்ல. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன? மாநாட்டில் பங்கேற்கிற கட்சிகள் எந்தெந்த கொள்கையுடைய கட்சிகளோ அந்த கொள்கை தலைவர்கள் தானே வைக்க முடியும். ஆமாம், அந்த கொள்கை. அப்போ அதிமுகவுக்கு திராவிட கொள்கை இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அண்ணா ஆரிய முன்னேற்ற கழகமா இல்லை அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகமா? அது சொல்லுங்க, மாத்திட்டாங்களா பேரை? இல்ல, அந்த விளக்கத்தை அதிமுக எதுவும் சொல்லல. அப்புறம் இப்ப பிஜேபி தான் சொல்லி. பிஜேபி சொன்னா பிஜேபி நீ வச்சுட்டு போ, தாமரை வை, கோல்வார்கரை வை, நீ வந்து யாரை வேணாலும் வை, கோட்ஸே கூட வை. நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா திராவிடம்னு வந்துட்டா பெரியார் இல்லாமல் எப்படி நீ போட்டா போடுவீங்க? பெரியாரவே தூக்கக்கூடிய எடப்பாடி நாளைக்கு அண்ணாவையும் தூக்குவார், எம்ஜிஆரையும் தூக்குவார், ஜெயலலிதாவும் தூக்குவார், காலில் விழுவார். மோடி படத்தை மட்டும் வச்சு ஓட்டு கேட்பாரு. ஓட்டு கேள்வி நல்லா அம்பல. நீ மதுரை மக்கள் எம்ஜிஆரை தான் ஆதரிச்சாங்கன்னு பிரதமர் மோடி. ஆமாம், மதுரை மக்கள் எம்ஜிஆர் தான் ஆதரிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து பெரியாரில் முன்னெடுத்தாரு. பெரியார் எடுத்து சீர்திருத்தத்தை கொண்டாந்தவர் எம்ஜிஆர்ல. பெரியார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறது எம்ஜிஆர்ல. பெரியாருக்கு பல்கலைக்கழகம் கண்டவர் எம்ஜிஆர்ல. பெரியாருடைய சமூக நீதியை கொண்டு வந்து 30% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றினவர் எம்ஜிஆர்ல. 69% ஒட்டுமொத்தம் ஆன இடஒதுக்கீடை வந்து ஜெயலலிதா தானே சட்ட அங்கீகாரம் பெற்று கெசட்டில் வெளியிட வச்சாங்க. அப்போ நீ திராவிடத்தை தூக்கிட்டேன்னா, பெரியாரை தூக்கிட்டேன்னா திராவிடத்தை தூக்கின மாதிரி தானே அர்த்தம். அப்போ நீ எதை வேணாலும், அப்போ உனக்கு நீ முதலமைச்சர் ஆகணும்னா நீ எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அப்படின்னா உன்னையே காம்ப்ரமைஸ் பண்ண தமிழ்நாட்டு மக்களையும் தாங்கக்கூடாது.